வணக்கம். செல்வகுமாரின் வேளாண் பணிகள், உப்பள பணிகள், செங்கல் சூளை பணிகள் மற்றும் பல்வேறு உலர்த்தும் பணிகள் ஆய்வறிக்கை. வானிலை எப்படி கை கொடுக்கும் உங்கள் பணிக்கு? எந்த பணியை எப்பொழுது தொடக்கலாம்? நிறைய வினாக்கள் வந்து கொண்டிருக்கிறது. விதைப்பு, அறுவடை, உப்பள பணி தொடக்குதல் மற்றும் பல்வேறு உலர்த்தும் பணி, கட்டுமான பணி, சாலை போடும் பணி, பொதுப்பணிகள் எல்லாவற்றிற்குமே வினாக்களுக்கான விடையாக இது இருக்கும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் 2026 ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவாகி நேற்றைக்கு காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் வழியாக கரை கடந்து நெடுந்தீவு வந்து பாக் ஜலசந்திக்குள் இறங்கிய அந்த காற்றழுத்த தாழ்வு, தீவிர தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க் லோ பிரஷர், தற்பொழுது ராமேஸ்வரம் பகுதியை விட்டு தெற்கு நோக்கி நகர்ந்து மன்னார் வளைகுடாவிற்குள் இறங்கி இருக்கிறது. இதனிடையே புதிதாக ஒரு காற்று சுழற்சி அரபிக்கடலிலே வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா இடைப்பட்ட காசர்கோடு மற்றும் மங்களூர் இடைப்பட்ட கடற்பகுதியிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை மேற்கு நோக்கி ஈர்ப்பதன் காரணமாகவும் நீராவி காற்றை குவிப்பதன் காரணமாகவும், அதாவது மன்னார் வளைகுடா சென்றிருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை தற்பொழுது தரையேற்றுகிற காரணத்தினால் நீராவி காற்று குவிதல் காரணமாக தமிழ்நாட்டிலே சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கண்டிப்பாக மழைப்பிடிப்பு தொடக்கும். ஏற்கனவே மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறோம். அதிகபட்சமாக தகட்டூரில் 82 மில்லிமீட்டரும், வேதாரண்யம் 70 மில்லிமீட்டர், வேளாங்கண்ணி 81 மில்லிமீட்டர், தோப்புத்துறை 70 மில்லிமீட்டர், செட்டிப்புலம் 70 மில்லிமீட்டர் என்ற அளவிலே மழைப்பிடிவு. தெற்கு பொய்கைநல்லூர் 66 மில்லிமீட்டர், தேவூர் 56 மில்லிமீட்டர், திருவாரூர் அருகே இப்படி மழைப்பிடிவை கொடுத்திருக்கிறது. தற்பொழுது மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் வரைக்கும் கூட தூறல், நனைக்கும் மழை, லேசான மழை 2 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பல இடங்களில் மழை பொழிந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தையும் தாண்டி திருப்பூர் மாவட்டம் சென்றெடுத்திருக்கூடிய மழை இடையில் ஒதுக்கி இருந்தாலும், ஆங்காங்கே ஒதுக்கி கொண்டு சென்றிருந்தாலும் மழைப்பொழிவு இன்றைக்கு தொடங்கி தொடரும். விட்டு விட்டு ஆங்காங்கே பெய்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு காலை சென்னை, திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் தொடங்கும். கண்டிப்பா டெல்டா முதல் திருவள்ளூர் வரைக்கும் இன்றைக்கு காலை 10-11 மணிக்கு மேல தொடங்கிடும். கொஞ்சம் குளிர் குறைந்ததும் மதிய மாலையில வலுத்த மழையாக முன்னிரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலை எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கும். நாளை 12ஆம் தேதி இதைவிட கூடுதல் மழை இருக்கு. அதாவது மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதிக்கு சென்றதும் குமரி கடற்பகுதியை நோக்கி நகரும் பொழுது நன்றாக காற்று குவிதல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோட நீலகிரி வரைக்கும், மைசூர் வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும். இதுல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அங்கேயும் லேசான மிதமான மழைப்பிடிவு பொழியும். திருப்பத்தூருக்கும் கிருஷ்ணகிரியோட அந்த திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த வேப்பரப்பள்ளி மற்றும் குப்பத்தை ஒட்டிய பகுதி குறைவாக இருந்தாலும் தெற்கே வர 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 கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிவு வங்கக்கடலோரம், டெல்டா மற்றும் தென்கடலோரம், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள், அனைத்து வட உள் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மழை உண்டு. செவ்வாய்க்கிழமை ஜனவரி 13ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு மேல மாலையில இந்த மழை விலகிவிடும். புதன்கிழமை போகி பண்டிகை அன்றைக்கு மழை இருக்காது, பொங்கல் அன்றும் மழை இருக்காது. அடுத்த மழை நனைக்கு மழை, லேசான மழையாக 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது பெரிய அளவிலே மழை இருக்காது. நனைக்கு மழை, லேசான மழையாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதோட தீவிரம் ஆய்வில் இருக்கிறது. இந்த மழைப்பொழிவை தேக்கி வைத்து வரக்கூடிய நாட்களிலே பயிர்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வடிய விட்டு விடாமல் பெய்ய பெய்ய அதிகமாக நீர் இருந்தாலும் முடிந்தவரை தேக்கி வைத்து இந்த மழை நீரை சேமித்து பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இதுவரை மழை இல்லையே என்ற கவலையில் இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து, பனி வந்தாலும் மழை வரும், பக்கத்தில் பெய்தாலும் உங்களுக்கு அவர்களுக்கு ஒதுக்கி உங்களுக்கும் பெய்யும். அங்கே பெய்து விட்டது, இங்கே பெய்து விட்டது என்ற மனவேதனை கொள்ளாமல், அங்கே பெய்து விட்டது, இங்கே பெய்து விட்டது, நமக்கும் வரப்போகிறது என்ற நம்பிக்கை கொண்டு பொறுமையாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நிலக்கடலை விதைப்பு எப்பொழுது செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொங்கல், போகி பண்டிகையிலிருந்தே தொடங்கலாம்.
பொங்கலுக்கு பணியாளர்கள் வரமாட்டாங்கிறதுனால பொங்கல் முடிந்தோடனே உங்களுடைய நிலக்கடலை விதைப்பு பணியை தொடங்கலாம். ஆனால் அதை தொடக்கும் பொழுது ஒரு வானிலை அறிக்கை கேட்டுக்கணும். இந்த மாதம் 22, 23, 25ஆம் தேதிக்குள்ள வரக்கூடிய மழை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் விதைக்க வேண்டும். அது ஒன்று மட்டும்தான் பார்த்தா போதும். பொங்கலுக்கு பிறகு நீங்கள் விதைப்பு பணிக்கு ஆயத்தமாகி விடலாம். அதுக்காக விதை கடலையும் தூசியும் தனியாக எடுத்துடாதீங்க, ரெண்டையும் ஒன்றாகவே வைத்திருங்க. போகி பண்டிகை முடிந்து பொங்கல் முடிந்து உங்களுடைய பணியாளர்கள் வந்ததும் நீங்கள் விதைக்கலாம். அடுத்தபடியாக அறுவடை பணியை பொறுத்த வரைக்கும் கனமழை விலகவில்லை. நேற்றைக்கு தகட்டூரிலே 82 மில்லிமீட்டர் மழை 8 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. வேளாங்கண்ணில 81 மில்லிமீட்டர் 8 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. வேதாரண்யத்தில் 7 சென்டிமீட்டர், தோத்துப்புத்துறை 7 சென்டிமீட்டர், பெரிய குத்தகை 7 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. இந்த மழை அறுவடை தானியங்களில் பெய்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? மூழ்கி இருக்கும். 8 சென்டிமீட்டர் தாங்குமா? கண்டிப்பா விழுந்து கிடக்கக்கூடிய நெல் தானியங்களை கண்டிப்பாக அது மூடி இருக்கும். இன்னமும் அந்த மழை பொழிவு இல்லை என்று சொல்வதற்கல்ல, 10 சென்டிமீட்டர் கூட டெல்டாவில் ஆங்காங்கே பெய்வதற்கு இன்றைக்கும் நாளைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆங்காங்கே 8-10 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும். 15 சென்டிமீட்டர் வரை கூட ஒரு சில இடங்களில் இன்றைக்கு நாளைக்கு பெய்யலாம். இனிமேல் தான் மழைப்பொழிவே இருக்கிறது. காரணம், இதுவரைக்கும் குளிர்காற்று வந்தது, இனிமேல் கிழக்கு காற்று முன்னேறும், போதுமான வெப்பம் கிடைக்கும், இதனால நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். இதுல தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் கடந்த இது போல 20-25 சென்டிமீட்டர் கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு சில மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில். ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும், நாளை மறுநாள் வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு, இன்றைக்கும் நாளைக்கும் வடகடலோர வடவுள் பகுதிகள், நாளை மறுதினம் டெல்டா தென் மாவட்டங்கள் வரைக்கும், நாளை மறுதினம் வரைக்கும் டெல்டா தென் மாவட்டங்கள் இருக்கு. ஆக உங்களுடைய அறுவடை பணிகளை தொடர்ந்து நீங்களுடைய அந்த மழை பாதித்தவாறு அறுவடை தானியங்கள் நீரை வடிய விட்டு உன்னிப்பாக மழையையும் உங்கள் வயலையும் நெல் தானியங்கள் பாதிப்படைந்திருக்கிறதா என்பதை உற்று நோக்கி நீங்கள் அதை மேலாண்மை செய்ய வேண்டும். அதேபோல அறுவடை செய்து விற்பனைக்கு வைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மூடி பாதுகாத்திட வேண்டும். அதற்கப்புறம் நீங்க நிம்மதியா திறந்து போடலாம். அதுக்கப்புறம் மழை இருக்காது. அதுக்கப்புறம் 22ஆம் தேதிக்கு மேல தான், 20ஆம் தேதிக்கு மேல தான் இருக்கு. அது அறிக்கையோட கேட்டுட்டு இருக்கணும். வானிலை என்பது காலண்டர்ல எழுதி போடுற மாதிரி எழுதி போட முடியாது. மாறுதலுக்கு உட்பட்டது தான். அது நாள் கொஞ்சம் மெதுவாக வரலாம், வேகமாக வரலாம். இரு காற்று இணைப்பில் குளிர் கூடுதல் அதிகமாக இருக்கலாம், நீராவி கூடுதல் அதிகமாக இருக்கலாம். ரேஷியோவில் எல்லாமே எவ்வளவு சதவீதம் என்பது நாம் கலப்பதில்லை, இறைவன் கலப்பது, இயற்கை கலப்பது. இயற்கை கலப்பது கலக்கும் பொழுதுதான் சொல்ல முடியும், கலக்க நெருங்கும் பொழுது சொல்ல முடியும். ஆகவே தயவு செய்து வானிலை அறிக்கையோட இணைந்தே இருக்கணும். இதுதான் என்று அறிக்கையை கேட்டுவிட்டு நாளை அறிக்கையை கேட்காமல் போய்விடக்கூடாது. ஆகவே நாளை மழைப்பொழிவு கூடுதலாக கூட இருக்கும் பல இடங்கள்ல. இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பு, கூடுதல் மழை தான் தெரிகிறது திங்கட்கிழமை என்பதையும் ஏற்கனவே தெரியப்படுத்தி இருக்கிறேன். அடுத்தபடியாக உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உப்பு பாத்திகளை தயார் செய்தவர்கள் நேற்றைக்கு 7-8 சென்டிமீட்டர் பெய்ததுல உப்பளங்கள் நீர் சூழ்ந்திருக்கும். உப்பு பாத்தி சரி செய்ததெல்லாம் கரைந்து போயிருக்கும். ஆகவே தயவு செய்து புரிந்திருங்கள், ஒவ்வொருவருக்கும் பல லட்சம் நஷ்டமாகி இருக்கிறது. திரும்ப திரும்ப சொன்னேன், பலர் கேட்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் பல லட்சம் நஷ்டம், கேட்டவர்களுக்கு பல லட்சம் லாபம். ஆகவே இந்த முதலீடை கொஞ்சம் தாமதமாக செய்திருந்தால் லாபம் அடைந்திருக்கலாம். இன்னும் மழை விலகவில்லை. இதுவரை தப்பித்திருப்பவர்களுக்கு கூட நாளை இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை இருக்கு. குறிப்பாக கோடியக்கரை முனைக்கெல்லாம் மழை பெய்யாம போகாது. இன்றைக்கும் நாளைக்கும் அகசியம்பள்ளி மற்றும் மரக்காணம் மற்றும் பழவேற்காடு, அதிராமப்பட்டினம், மணமேல்குடி, தூத்துக்குடிக்கெல்லாம் நாளை மழை இருக்கு, கனமழை கண்டிப்பாக. ஆகையின் காரணமாக உப்பு உற்பத்தி ஆயத்த பணிக்காக தயார் செய்து கொண்டிருக்கூடிய பாத்திகள் நாளை மறுநாளைக்கு பிறகு நீங்கள் மீண்டும் தொடக்கலாம். ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் ஏற்கனவே தயார் செய்தது கொஞ்சம் நீர் தேங்கி கொஞ்சம் சேதப்படுத்தி இருக்கும். அதை மீண்டும் தயார்படுத்துவதற்கு நீங்கள் பொங்கல் முடிந்து பணியை தொடக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். 22ஆம் தேதி மழைப்பொழிவை அறிந்து நீங்கள் பொங்கல் முடிந்து உங்களுடைய உப்பு பார்த்தியை சீரமைப்பு பணிக்கும் புதிதாக தொடங்கக்கூடிய பணிக்கும் நீங்கள் தொடங்கலாம். அடுத்தபடியாக அனைத்து செங்கல் சூளை பணியையும் நீங்க 22ஆம் தேதிக்கு மேல நீங்கள் தொடங்கலாம். இருந்தாலும் கோடை மழையை நீங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நீண்டகால வானிலை அறிக்கை பொங்கல் முடிந்ததும் நீண்டகால வானிலை அறிக்கை, கோடை மழை அறிக்கை போட இருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் கோடை மழை, பருத்தி விவசாயம் மற்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய கோடையை பயன்படுத்தி செங்கல் சூளை பயன்படுத்தல் பல்வேறு பணிகள் இருக்கிறது. அதையெல்லாம் கோடை மழை அறிக்கையை அறிந்து நீங்கள் பணியை தொடக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அதே போல சாலை போடுதல்,
மற்றும் அனைத்து உலர்த்தும் பணிகள், கயிறு தொழிற்சாலை, உப்பளம், அதே போல ஊதுபத்தி, அப்பளம், அனைத்து பணிகளுக்குமே விதை நெல் காய வைத்தல் அனைத்திற்குமே வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகு உகந்த நாளாக இருக்கும். ஆனால் மூடு பனி வரப்போகிறது. பொங்கல் முடிந்ததும் மூடு பனி வரப்போகிறது. கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழை சாதகம் இல்லாமல் இருக்கும். அதனால அந்த மழையாக மாறக்கூடிய மேகம் இருக்கும். மேகம் பனியாக மூடு பனியாக பொழிய போகிறது. 17ஆம் தேதி எதிர்பார்க்கக்கூடியது மழையாக மாற முடியாமல் மூடு பனியாக திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் மூடு பனியாக பொழிய போகிறது. பொங்கல் நாளில் பொங்கலுக்கு பிறகு அதிகாலை நேர மூடு பனி இந்த வரக்கூடிய தை முதல் தேதியிலிருந்தே வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மூடு பனி நீர் பனியாக இருக்கும். உறைபனிக்கு வாய்ப்பில்லை. உறைபனி கொஞ்சம் தாமதம் அடையலாம். ஆனால் மூடு பனி இருக்கும். உறைபனிக்கு வாய்ப்பில்லை. குளிர்பனிக்கு வாய்ப்பு இருக்கு. குளிர்பனிக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உறைபனிக்கு வாய்ப்பில்லை. மூடு பனி இருக்கும் வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகு. இருந்தாலும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்திடவும். இந்த பூச்சி விரட்டி அடித்தல் அனைத்து பணிகளுக்குமே நீங்கள் பொங்கல் முடிஞ்சு பண்ணலாம். 13ஆம் தேதி வரை பூச்சி விரட்டி அடிக்க வேண்டாம். உரமிடுதல் போன்ற பணி எல்லாமே, தேங்காய் வெட்டுறது கூட கேட்டிருக்கீங்க. அதே போல பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், பொள்ளாச்சி பகுதி எல்லாமே, உடுமலைப்பேட்டை பகுதி எல்லாமே நீங்கள் 20 தேங்காய் காய வைத்தல் கூட, கொப்பரை காய வைத்தல் எல்லாமே 20 வரக்கூடிய போகி பண்டிகை தினத்திலிருந்து உங்கள் பணியை தொடங்கலாம். தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். நன்றி.